டயாந்தஸ் இந்த ஃப்ளவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதோட அட்ராக்டிவ் கலர்ஸ் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். இதோட எட்ஜஸ் எல்லாம் ஃப்ரில் வச்ச மாதிரி அழகாக இருக்கும். நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் 340 வகையான ஸ்பீஷிஸ் இருக்குது இந்த செடியில். கட்டிங்ஸில் வச்சாலும் வளரும், விதை போட்டாலும் வளரும். இது வந்து யூரோப்லேருந்து நார்த் ஏஷியாலலாம் இருக்குது இந்த ஃப்ளவர்ஸு. இந்த சைனாவில் இதில் வந்து மெடிசனுக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். சாலடில், கேக்கு, ஃப்ரூட்ஸ்லலாம் கார்னிஷிங்க்கு வந்து நம்ம இந்த ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். மைல்டான வாசனை தான் இருக்குது, ரொம்ப ஒன்றும் வாசனைலாம் இல்லை. ஒரு பூ வந்து 5லேருந்து 7 நாள் வரைக்கும் வாடாமல் இருக்குது. அதனால் எப்போவுமே செடியில் பூ இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா வெயில் இருக்கிற இடத்துல நல்லாவே வளரும். நம்ம கிளைமேட்டுக்கு ரொம்பவே பொருத்தமாக இருக்கும் இந்த செடி. தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக விடணும். அதிகமான தண்ணி விட்டால் வேர் அழுகி போயிடுது. அதனால் கொஞ்சம் மண் காய்ஞ்சதுக்கப்புறம் தண்ணி விட்டால் போதும். அதிக சூரிய ஒளி கிடைக்காத இடத்துலையும் வளருது. ஆனால் அதிகம் பூ எடுக்கிறது கிடையாது. இது ஃபார் வாட்சிங்.